Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சைடு டிஷ். வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு எடுத்து நல்லா கொரகொரப்பா இப்படி இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்குறோமோ தக்காளி தொக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும். நான் வெங்காயம் எவ்வளோ சேர்த்துருந்தேன் பாருங்கள். இப்போ வதங்கி எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி விழுது சேர்த்துக்க போகிறேன். 7 தக்காளி பழம் எடுத்து நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நான் 7 தக்காளி பழம் எடுத்திருந்தேன். சேர்த்துருக்கிற தக்காளியோடைய பச்சை மணம் எந்த அளவுக்கு நல்லா போகுதோ அந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை மணம் போகும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து மேலெல்லாம் செதறும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து வச்சுட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தக்காளியோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டோம். கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு தக்காளி தொக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தேன். நல்லா கொதிக்க வச்சதில் தக்காளி தொக்கோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அதே மாதிரி தக்காளி தொக்கும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு கொஞ்சம் கெட்டியாக செய்யும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் தக்காளி தொக்கு செய்கிறது. தக்காளியை வந்து நம்ம அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுட்டு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.